அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ற பொதுவான பலனை மட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஜாதக ரீதியாக, அதாவது ஒரு நட்சத்திரங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நிர்ணயிக்கின்றன. அதாவது இப்போது பரணி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சுக்கிர திசையில் பிறந்திருப்பீர்கள். வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை நாம் எதையெல்லாம் கடந்து பயணப்படுகிறோம், எதையெல்லாம் கடந்து பயணப்படுவோம் அப்படின்றத நட்சத்திர புள்ளிகள் தான் தீர்மானிக்கின்றன. ஸோ இந்த நட்சத்திரங்களை இயக்கக்கூடிய திசாநாதர்கள் தான் நமக்கு இதெல்லாமே முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் பொதுவான ஒரு பலனாக நீங்கள் இதை எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பரணி நட்சத்திரம்னா சுக்கிர திசையில் தான் பிறந்திருப்பீங்க. ஸோ அப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்குள்ளே இந்த சிரமங்களோ இல்லை இந்த மாதிரி நம்ம நல்லா வாழ்ந்திருக்கோமா அப்படின்றதும் நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். ஜோதிடம் அப்படின்றத நீங்கள் ஒரு வழிகாட்டுதலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் ஒரு துன்பங்களுக்குள்ளும் துயரங்களுக்குள்ளும் ஸோ இந்த கஷ்டம் நம்ம விட்டு கடந்து போகாதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் ஜோதிடத்துக்குள்ளே வரீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு மாறுதலான ஒரு காலம் இருக்கும். ரொம்பவுமே கடவுள் யாருக்குமே தொடர் துயரங்களையும் கொடுத்துட மாட்டார், தொடர் இன்பங்களையும் கொடுத்துடவே மாட்டார். நம்மளுடைய துன்பங்கள் எப்போ நம்ம விட்டு விலகும் அப்படின்றத எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இதே கஷ்டம்தான் எனக்கு தொடருமா, வாழ்க்கையில் ஒரு மாறுதல், வேலையில் ஒரு மாறுதல், இல்லைன்னா தொழில் வச்சு நல்லா சம்பாதிக்க மாட்டேனா, இல்லை எனக்கு வாழ்க்கை துணையாக வந்தவர்கள் முதல் வாழ்க்கை தான் எனக்கு இப்படி ஆகிவிட்டது, அடுத்த வாழ்க்கை சரியாக இருக்குமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின். ஸோ குழந்தைங்கள் இல்லை, குழந்தைங்க பிறக்குமா அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஜாதக ரீதியாக கண்டிப்பாக நாம் பிறந்த நேரத்தை வைத்து இது எல்லாமே சாத்தியம்தான். ஜோதிட சாஸ்திரம் அப்படின்றது முறையாக நம்ம சரியாக பின்பற்றி கொண்டோமானால் ஜோதிட சாஸ்திரம் என்பது 90% ஒரு உண்மையான ஒரு நிலைதான். ஸோ அதனால் எப்பயுமே யாருமே துவண்டு போகாதீர்கள். நம்ம பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்குதா, ஸோ எந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. பரணி நட்சத்திரம், அதாவது பரணி நட்சத்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களோட வரிசையில் 2வதாக வருவது தான் இந்த பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தின் நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன், ராசி அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். ஒரு பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பரணியில் பிறந்தவர் தரணி ஆழ்வார் அப்படின்ற ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுக்கான அர்த்தம் நிறைய பேர் தவறாக புரிஞ்சிட்ருக்கோம். ஸோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே உலகை ஆள்பவர்களாக இருப்பார்களா அப்படின்றது கேள்வியாக இருக்கும். ஸோ அது எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உலகை ஆளும் மன்னனாக இல்லாவிட்டாலும் சுகபோக வாழ்வு அப்படின்றது இவர்களுக்கு கிடைக்கும். அதாவது அவர்கள் மன நிறைவாக வாழ்வார்கள் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். ஸோ பரணி நட்சத்திரத்தோட ராசிநாதன் செவ்வாய், இந்த நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கிரன். பொதுவாகவே இந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனோட ஆளுமையில் வர்றதுனால ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப வசீகரமான ஒரு தோற்றம் இவர்கள்கிட்ட இருக்கும். ஸோ எப்பயுமே உயர்வாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுகபோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கொஞ்சம் சுயநலம் அப்படின்றது இவர்கள்கிட்ட இருக்கும். தோல்விகள் ஏதாவது வந்தால் அதை கொஞ்சம் தாங்க முடியாத பயங்கள் அப்பப்போ ஒரு மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அன்பாக இருப்பீங்க. மற்றவர்கள்கிட்ட ஒரு அன்பு பாசம் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா கலைகளுக்கு உண்டான ஒரு கிரகம். அதே மாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா பூமிக்காரகன். இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு தனித்துவமாகத்தான் இருக்கும். எந்த ஒரு விஷயங்களையுமே பார்த்திங்கன்னா தனித்து செயல்பட விரும்புவார்கள். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவர்கள் தான் ஒரு தனித்தன்மை மிக்கவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள முற்படுவார்கள். தனி ஒரு மனிதனாக இருந்து அந்த விஷயங்களை சரியான ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயங்க மாட்டார்கள். சுக்கிரனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே குடும்பத்தின் மீது ரொம்ப பற்றும் பாசமாக இருப்பார்கள். அதே மாதிரி தானம் தர்மம் செய்கிறதுல ரொம்ப விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். யாராவது ஏதாவது இல்லை அப்படின்னு ஸோ பக்கத்தில் இருக்க வேறு யார்கிட்டையாவது கேட்டால் கூட அந்த நபர் இவருக்கு தெரிந்தவராக இருந்தால் கூப்பிட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு குணநலன் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும்.
ஸோ தனக்குன்னு எதையுமே வந்து வச்சுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில் ரொம்ப நலிவடைந்தவர்கள், துயரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக சொல்லி அவர்களுக்கு வந்து உதவி செய்கிறதுல வந்து ரொம்ப வந்து விருப்பம் இருக்கும். அதே மாதிரி மனித நேயம் வந்து அதிகமாக உள்ளவர்களாக இருப்பார்கள். மனோதைரியம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரனோட ஆதிக்கத்தில் வர்றதுனால ரொம்ப மனோதைரியம் மிக்கவர்களாக இருப்பீர்கள். தொடங்கின எந்த ஒரு காரியத்தையும் அது முடிகிற வரைக்கும் வந்து விடமாட்டார்கள். ஸோ விடாமுயற்சி அப்படின்றது வந்து இவர்களுடைய தாரக மந்திரமாக இருக்கும். மன உறுதியோடு செயல்பட்டு எந்த ஒரு விஷயங்களிலும் வெற்றியை நிலைநாட்டி அதில் புகழ் காண்பதில் இவர்களுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. இவங்க தான் நிகரானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சிறந்த ஆளுமை திறன் அப்படின்றது வந்து இவர்களுக்கு வந்து இருக்கும். அதிகாரமிக்க ஒரு பணிகளில் வந்து செயல்படுவார்கள். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த கலைகளில் ஆர்வம் இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து இந்த டான்ஸு, மியூசிக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். சினி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பியூட்டி பார்லர் வச்சுருக்கவங்க, டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஒரு ஒரு ஷோரூம் வச்சுருக்கவங்க இவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் வந்து அதிகமாக இருப்பார்கள். ஸோ சாப்பிட்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா புளிப்பு, இனிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே சுக்கிரன் அப்படின்றப்போ இனிப்பு சார்ந்த உணவுப் பொருட்கள் அப்படின்றது வந்து இவர்களுக்கு வந்து நிரம்பவே வந்து பிடிக்கும். ஸோ குழந்தை பருவத்திலேயே ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஸோ பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிர திசையில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய நட்சத்திரத்தில் நின்ற அந்த டிகிரியை பொறுத்து உங்களுடைய அந்த திசா காலங்கள் அப்படின்றது வந்து வேறுபடும். சுக்கிரனுடைய திசை பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகள் வரும். ஸோ சந்திரன் வந்து பரணி நட்சத்திரத்தின் எத்தனாவது பாதத்தில் அந்த எந்த டிகிரியில் நிற்கிறாரு அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அந்த கால அளவுகள் மட்டும்தான் வந்து வேறுபடும். இப்போ வந்து ஒருத்தர் பரணி நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தின் முடிவில் பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 10 ஆண்டுகள் நிறைவடைந்து பிறக்கிறாங்க. ஸோ இப்போ 10 ஆண்டுகள் போக சுக்கிர திசையோட இருப்பு வந்து உங்களுக்கு பிறக்கக்குள்ளே 10 ஆண்டுகள் இருக்கும். ஸோ அப்போ வந்து 10 வயது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சுக்கிர திசை நடக்கும். முழுமையான சுக்கிர திசை அப்படின்றது 20 ஆண்டுகள். அதாவது நீங்கள் நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் முதல்லையே அந்த முதல் டிகிரியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சுக்கிர திசை ஆரம்பமாகக்குள்ளே பிறந்திருப்பீங்க. ஸோ அப்படி ஆரம்பமாகக்குள்ளே பிறந்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை ஒரு 20 ஆண்டுகள், சராசரியாக நம்ம 20 ஆண்டுகளை எடுத்துப்போம். சுக்கிர திசையோட அளவுகள் அது. 20 வயது வரைக்கும் சுக்கிர திசை நடக்கலாம். 20 வயது வரை பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து பிறந்து கல்வி கற்கும் பருவம் அப்படின்றது இந்த 20 வயதிற்குள்ளே வந்து முடிந்துவிடும். ஸோ பெற்றோர்களிடம் பார்த்திங்கன்னா இந்த கல்வி பருவம் அப்படின்றத வந்து முடிப்பார்கள். ஸோ சுக்கிர திசை வந்து ஒரு குழந்தைக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர்கள் சுக்கிரன் நல்லா இருக்கிற பட்சத்தில், அதாவது சுக்கிரன் பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12ஆம் இடங்களில் மறையக்கூடாது. இது வந்து அவரவர்கள் பிறந்த லக்னத்தின்படி நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி நீச்சம் அல்லது அஸ்தங்கம் வந்து சுக்கிரன் வந்து ஆகக்கூடாது. ஸோ இந்த நிலைமைகளில் வந்து இல்லாமல் சுக்கிரன் வந்து ஒரு நல்ல ஒரு கேந்திர திரிகோணத்து அமைப்பை பெற்று அல்லது தனாதிபதியுடன் தொடர்பு கொண்டு 2ஆம் இடத்துடன் தொடர்பு கொண்டு இருக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு சுகபோகம், செல்வம் இதெல்லாம் வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கல்வியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படியாக வந்து எதிர்பார்க்க முடியாது. சுக்கிர திசை நடந்தாலே கொஞ்சம் விளையாட்டுகள், சொகுசாக இருக்கணும், கேளிக்கைகள், ஒரு ஃபங்க்ஷன் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் விளையாட்டுகளில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் படிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் அப்படின்ற ஒரு லெவலில் தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர திசை முடிந்து சூரிய திசை வந்து உங்களுக்கு ஆரம்பமாகும். நம்ம வந்து முழுமையான ஒரு சுக்கிர திசையை வந்து இங்கே எடுத்திருக்கோம். ஸோ 20 வருடங்கள். அடுத்து 20 வருடங்கள்லேருந்து அடுத்த 6 வருடங்கள் பார்த்திங்கன்னா சூரிய திசை நடக்கும். இந்த சூரிய திசை அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் உங்களுடைய லக்னத்தின்படி 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள அந்த சூரிய திசை அப்படின்றது வந்து நல்ல பலனை தரும். ஸோ இது வந்து நம்ம லக்ன வாரியாகவும் வந்து பார்க்க வேண்டும். பிறந்த லக்னத்தோடு கனெக்ட் பண்ணி இதெல்லாம் வந்து இந்த இடங்களில் வந்து சூரியன் நின்று தசா நடத்தக்குள்ள சூரியனுடைய ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது சூரியன் என்பவர் யார், ஒரு அதிகாரத்தை தரக்கூடியவர் அல்லவா, அதிகார பதவிகளை தரக்கூடியவர், அரசியல் ரீதியான தொடர்புகள், அரசாங்க வேலைகளை தரக்கூடியவர் இந்த சூரியன். ஒரு சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, சின்ன வயசுலலாம் நல்லாவே படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாபில்
வந்து இருப்பாங்க. ஸோ அரசாங்க உத்தியோகம் வந்து அவர்களுக்கு வந்து கிடைத்திருக்கும். உடனேவே கிடைத்திருக்கும். கல்லூரி படிப்பு முடிச்ச உடனேவே வந்து ஒரு சிலருக்கு இந்த அரசாங்க வேலை அப்படின்றது வந்து கிடைத்திருக்கும். அதிர்ஷ்டவசமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? பெற்றோர்களுடைய வேலை, வேற யார் மூலியமாவது வந்து வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அந்த 6 ஆண்டுகள்ல சூரியன் நல்லா இருக்க பட்சத்தில் அரசாங்க உத்தியோகம் அப்படின்றது வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சுக்கிர திசையில வந்து அதாவது காதல் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். காதல் வாழ்க்கை அதிகப்படியான ஒரு காதல்ல வந்து அதிகப்படியான ஒரு ஈடுபாடு காமிக்கிறது. ஏன்னா சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் செல்வம், சுகபோகம், அதே மாதிரி காதல், காமம் எல்லாத்துக்குமே காரகன் அவர்தான். அதனால இளமை காலங்கள்ல பெற்றோர்கள் கிட்ட குழந்தை இருக்கக்குள்ள கண்டிப்பா வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுக்கிரன், ராகு கனெக்டிவிட்டி இருந்தா ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்களுடைய குழந்தையை. ஸோ அடுத்த 6 ஆண்டுகள் சூரியனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சூரியன் நல்லா இருக்க பட்சத்தில் மிக உயர்ந்த பதவிகளில் வந்து அமரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உத்தியோகம் வைஸ் அது நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர திசை நடக்கும். சந்திரன் அப்படின்னா பார்த்திங்கன்னா மனோகாரகன் சொல்லுவோம். திருமணத்திற்கான ஒரு வயது இந்த 26 வயதிற்கு மேல் சொல்லலாம். சந்திர திசை அப்படின்றது வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு திருமணமாகி ஒரு குழந்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த இடத்துல தந்து விடுகிறது. ஸோ சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்னத்திலிருந்து ஸோ வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பாவத்தில் அமர்ந்திருக்கக்குள்ள 8, 12ஆம் இடங்களில் சுப தொடர்புண்டு அந்த இடத்துல இருந்து ஆட்சி பலம் பெறக்குள்ள ஸோ வெளிநாடுகள் சென்று நீங்கள் வந்து உங்களுடைய உத்தியோகத்தை அமைத்து கொள்வது நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 8, 12ஆம் இடங்களில் சந்திரன் மறைந்து ஸோ அசுப கிரகங்களுடன் தொடர்பு கொள்ளக்குள்ள மன அமைதி அப்படின்றது வந்து இருக்காது. ஸோ மன ரீதியாக ரொம்பவும் வந்து பாதிக்கப்படுவீர்கள். எதையுமே வந்து உங்களால் யோசித்து நிரந்தரமான ஒரு முடிவெடுக்க முடியாது. அதாவது சிந்தனைகளில் வந்து தெளிவு இருக்காது. அதனால் இந்த சந்திரனுடைய நிலையை பொறுத்து வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து இருக்கும். இந்த 26 வயதுலேருந்து 36 வயதிற்குள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் கேதுவோடு இணைந்து தசாக்கள் எல்லாம் நடத்தக்குள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த இடங்களில் தான் வந்து பைத்தியம், அதாவது மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பைத்தியம் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சந்திரன் கேது சேர்க்கை ஏற்பட்டு சந்திர திசை நடக்கக்குள்ள ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படி எல்லாம் வந்து நடக்கும். ஸோ சந்திரன் வந்து உங்களுக்கு 36 வயதிற்குள், அதாவது சந்திரன் நல்லா இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு குழந்தை வந்து அமைந்துவிடும். செவ்வாய் திசை 43 வயதிற்குள்ள அந்த செவ்வாய் திசை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது எல்லாருக்குமே. கொஞ்சம் உங்களுடைய கால அளவுகள் அப்படின்றது வந்து வேறுபடும். ஏன்னா ஒரு சிலர் சுக்கிர திசை இருப்பு 10 வருடங்கள் இருப்பில் நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10 வருடங்களை வந்து நீங்கள் குறைச்சிக்கணும். அதாவது இப்போ நான் 43 வயதிற்குள்ளே செவ்வாய் திசை முடியும்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து 33 வயதிற்குள்ளே ஒருத்தவங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இந்த செவ்வாய் திசை நடக்கக்குள்ள உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வந்து மாறுபடாது. அதே மாதிரி பெண்களுடைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ செவ்வாய் சரியில்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா சகோதரத்துவம் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி ரத்தம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இருக்கிறது. செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடங்களில் அமர்ந்திருக்கக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கணவன் வந்து பெண்களுக்கு கணவனால் வந்து ஒரு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பின்புலமாக அவர்களுடைய கணவன் தான் இருப்பார்கள் அந்த இடத்துல. ஸோ அவர்களால் வந்து வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அத்தனை விஷயங்களும் வந்து நடக்கும். அரசாங்க ரீதியிலான ஒரு தொடர்புகள், அரசாங்கத்தில் உயர்ந்த உத்தியோகங்கள், ஐபிஎஸ், ஐஏஎஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு எல்லாமே காரகன் வந்து செவ்வாய் தான். ஸோ அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாயோட திசை முடிந்தவுடனே பார்த்திங்கன்னா ராகு திசை அப்படின்றது வந்து நடக்கும். ராகு திசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வருடங்கள், 43 வயதுலேருந்து 61 வயது, 60 வயசு நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கலாம். ஸோ ராகு மட்டும் பார்த்திங்கன்னா 3, 6, 11ஆம் இடங்களில் இருக்கக்குள்ள அந்த ராகு கேதுக்கள் வந்து உங்களுக்கு ஓரளவு நன்மையான பலன்களை தருவார்கள். அதுவும் வந்து உங்கள் லக்னத்திற்கு ஏற்றபடி தான் இருக்கும். சுபருடைய தொடர்புகள் இருக்கிற பட்சத்தில், சுபருடைய பார்வைகள் இருக்கின்ற பட்சத்தில் இந்த ராகு வந்து உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டை வந்து தந்துடுவாங்க.
ஸோ அதே மாதிரி ராகு சரியில்லாத நிலைமையில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை வந்து தந்துவிடும் ராகு. அதனால் ராகுவின் நிலைமையை பொறுத்து உங்களுடைய பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும். அதாவது ராகு வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு டபுளாக தரக்கூடியவர். ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறத பற்றி யோசிப்போம். நம்முடைய தொழில் உத்தியோக விஷயத்தில் இன்னும் மேன்மை பெறணும் அப்படின்னு யோசிப்போம். இது எல்லாத்துக்குமே வந்து ராகு வந்து காரகமாக வந்து வேலை செய்வார். ஸோ டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து உதவி பண்ணுவார். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ராகு நல்லா இருக்கிற பட்சத்தில் அதில் அதிகப்படியான ஒரு லாபத்தை ஈட்டி தரக்கூடியவர். ஸோ அடுத்தது வர்றது பார்த்திங்கன்னா குரு திசை. ஸோ குரு திசையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான ஒரு விஷயங்கள், மத ரீதியிலான ஒரு விஷயங்களுக்கு எல்லாம் வந்து உங்களை ஈடுபடுத்தி கொள்வீர்கள். ஸோ குரு உங்களுடைய ஜாதகத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் அந்த இடத்தை பொறுத்து உங்களுடைய விஷயங்கள் வந்து இருக்கும். ஏன்னா குரு திசை கடைசியில் வர்றதுனால குழந்தைகள் மீது நீங்கள் அதிக பற்றுள்ளவர்களாக இருப்பீர்கள். குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முன்கூட்டியே உங்களுடைய தலைமுறையின் வளர்ச்சிக்காக உங்களுடைய நிலை அப்படின்றது வந்து இந்த குரு திசையில் வந்து இருக்கும்.